வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சிறந்தவர்களே, ஸ்ரீதேவிகளே, ஆயத்துல் குர்ஷ். இந்த ஆயத்துல் குர்ஷ் எந்த அளவு ஃபவரண்டா, எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுமா? அன்பாதவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்துல் குர்ஷை யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஓதி வருவாங்களோ அவர்கள் மௌத்தா போனால் சுவர்க்கம் நுழைந்து விடுவாங்க. இது முதலாவது. ரெண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த ஆயத்துல் குர்ஷை தூங்க முன்னால் ஓதிட்டு தூங்குவாங்களோ ஒரு மலக்கு காலையாகும் வரையில் அந்த மனிதனை பாதுகாப்பாக இருப்பார். அப்போ மலக்கொண்டு பாதுகாப்பார். மூணாவது அன்பார்ந்தவர்களே, இந்த ஆயத்துல் குர்ஷை யார் ஒரு நாளைக்கு ஓதுவாங்களோ 3 நாட்களுக்கு ஷைத்தாண்ட ஆஃபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜக்காத்துடைய ஈச்சம்பழங்களை பாதுகாத்து இருந்தாங்க. ஒரு கள்ளன் வந்து களவெடுத்தான். அந்த கள்ளனை பிடிச்சாங்க. அந்த கள்ளன் சொன்னான், எனக்கு ஃபேமிலி குடும்பம் இருக்கி. 2வது நாளும் அந்த கள்ளன் வந்தான். அப்போ 2வது நாளும் இவங்க பிடிச்சாங்க. அந்த கள்ளன் சொன்னான், எனக்கு ஃபேமிலி இருக்கி. விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அந்த கள்ளன் இன்றைக்கும் வருவான். அந்த கள்ளனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சதோடே அந்த கள்ளன் சொன்னான், எனக்கு ஒரு ஃபேமிலி குடும்பம் இருக்கி. அதற்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து அந்த கள்ளன் சொன்னான், நான் ஒரு ஆயத்தை உங்களுக்கு படிச்சுதாங்க. இந்த ஆயத்தை நீங்கள் ஓதினா இந்த பக்கத்துக்கு நாங்கள் 3 நாட்களில் வரமாட்டோம். அந்த கள்ளன் யாருண்டா? ஷைத்தான். அவன் தான் கள்ளன். பண்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஷைத்தாண்ட பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு 3 நாட்களே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆயத்துல் குர்சி இருக்குது ஹய்யுல் கையும், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கையும். இந்த ஹய்யுல் கையும் வந்து இஸ்முல் ஆலம், அல்லாஹுடைய கண்ணியமான ஒரு பேர் இருக்குது. அதாவது சிறந்த பேர் இஸ்முல் ஆலம். இந்த இஸ்முல் ஆலம் இதை சொல்லி யார் துவா கேட்பாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அந்த துவாவை தட்டவே மாட்டான், கபூல் செஞ்சு விடுவான். ஏனண்டா பத்ர் யுத்தத்துக்கு போக முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா தான் செஞ்சாங்க, யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மத்துக்கு அஸ்தகீஸ். இந்த இஸ்முல் ஆலத்தை ஓதி துவா கேட்டாங்க. இதை ஓதி துவா கேட்டா, ஒரு சஹாபி கூட தொழுகையில் ஓதி துவா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இஸ்முல் ஆலத்தை ஓதி யார் துவா கேட்பாங்களோ அவங்களோட துவாவை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் கபூல் செஞ்சே ஆகுவான், தட்டவே மாட்டான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரிய ஆயத்து குர்சி மிக சக்தி வாய்ந்த ஒரு சூறா. இதனால் இதை கட்டாயம் பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். சுவர்க்கம் கிடைக்கும், முழு நாளும் பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தான் ஆஃபத்துகள், முசீபத்துகள், எந்தவித கண்ணூறு ஆஃபாத்துகளை விட்டு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா